ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல அரசியலை பத்தின தகவலை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்க. தமிழகத்தில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலுக்கான ஆயத்த பணிகளை அனைத்து அரசியல் கட்சிகளும் தொடங்கிவிட்டன. அந்த வகையில் தமிழக முதல்வர் அவர்கள் ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா 2026ஆம் ஆண்டு தேர்தலுக்கு தற்போதே களப்பணிகளை தொடங்க வேண்டும் என திமுக நிர்வாகிகளுக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார். சரிவர பணி செய்யாத மாவட்ட நிர்வாகிகள் உட்பட நிர்வாகிகள் மாற்றப்படுவார்கள் எனவும் பதவிகளை காப்பாற்ற சரிவர பொறுப்புகளை செய்வது அவசியம் எனவும் முதல்வர் ஸ்டாலின் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அந்த வகையில் சமீபத்தில் மாவட்ட செயலாளர்கள் பலர் அதிரடியாக மாற்றப்பட்டனர். குறிப்பாக தர்மபுரியில் மாவட்ட செயலாளர்கள் அடுத்தடுத்து மாற்றப்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் தர்மபுரி திமுகவில் கலகம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அமைச்சர் துரைமுருகன் தற்போது தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள முக்கிய நிர்வாகிகளை கூண்டோடு நீக்கியுள்ளார். அதன்படி மாவட்ட அயலக அணி அமைப்பாளர் சி செந்தில்குமார், பொறியாளர் அணி அமைப்பாளர் சின்னசாமி, விவசாய தொழிலாளர் அணி துணை அமைப்பாளர் KP வைத்திலிங்கம் ஆகியோரை கட்சியில் இருந்து நீக்குவதாக துரைமுருகன் அறிவித்துள்ளார். விரைவில் புதிய நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா அறிவிக்கப்படலாம் எனவும் தகவல் வெளியாகி உள்ளன. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத நோட்டிஃபிகேஷனை போடுங்க. மேலும் இது போன்ற பல அரசியல் தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.